வணக்கம் நண்பர்களே, இது ஆதிரன் பண்ணை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டு பண்ணை வைக்க போகிறவங்க என்ன வகையான ஆடு தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரி விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு தேர்வு தான். நமக்கு நிறைய ஆடு வகை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க இல்லைங்களா? நம்மளே கேள்விப்படும்போது சேலம் கருப்பு, கொடியாடு, அந்த செம்மறி ஆட்டில் பார்த்திங்கன்னா மயிலம்பாடி, இந்த மாதிரி நிறைய ஆடு வகைகள் சொல்கிறாங்க, நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு எது இருந்தாலுமே ரெண்டே மேஜர் வகை தான். ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறி ஆடு. வெள்ளாடுங்கிறது ஒரு ரகம், செம்மறி ஆடுங்கிறது ஒரு ரகம், அவ்வளோதான். அது தனித்தனியாக ரெண்டு தான். இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஒரு வெரைட்டி ரகம் நமக்கு இருக்குது. அது கீழே நிறையா ரகம் இருக்குது. ஸோ நம்ம வெள்ளாடு மேய்க்கிறோமா செம்மறி ஆடு மேய்க்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள். சரிங்களா? நம்ம நோக்கம் என்னன்னா, ரெண்டில் ஒரு ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கணும். அது உங்களோட திறமையை பொறுத்து. இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 வகையான ஆடுமே வச்சுருக்கேன். ஏன்னா நான் பண்ணை முறையில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மேய்ச்சல் முறையிலேருந்து குறைச்சிட்டு முழுவதுமாக பண்ணை முறைக்கு மாற்றலாம் அப்படிங்கிற திட்டத்துலையும் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது பண்ணை முறைக்கும் மேய்ச்சல் முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வேலை கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். என்ன வேலைன்னா நடந்து போகிற வேலை. அதுக்காக தான் நம்ம பண்ணை முறையிலேருந்து மேய்ச்சல் முறையிலேருந்து பண்ணை முறைக்கு மாறுறோம். மற்றபடிக்கு எல்லாம் சேம் தான். நீங்கள் இப்போ வெள்ளாடு மேய்க்கிறீங்களா செம்மறி ஆடு மேய்க்கிறீங்களா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம். வெள்ளாடு மேய்க்கிறோம், வெள்ளாடு அதனுடைய சுபாவங்கள் என்ன, அதை தேர்வு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும், செம்மறி ஆடு அதோட சுபாவங்கள் என்ன, அதை நம்ம தேர்வு செய்யலாமா வேண்டாம்ங்கிறதையும் இந்த வீடியோவில் கண்டினியூவாக நான் சொல்கிறேன். கண்டினியூவாக முழு வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆடு வளர்ப்பை பற்றி கால் பண்ணுறாங்க, நிறையா டவுட் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரிங்களா? நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் வெள்ளாடு வளர்க்க தேர்வு பண்ணுறதுக்கும் செம்மறி ஆடு வளர்க்க தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோட சுபாவங்கள் என்ன அப்படின்னு பாருங்கள். வெள்ளாடு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உயரமான செடி தாவரங்களை மேயக்கூடிய குணங்களை கொண்டது. நல்ல உயரமான செடி தாவரத்தில் இருக்கிற தலைகளையும் முட்கள் இருக்கிற தாவரங்களை சாப்பிடக்கூடிய திறமை கொண்டது. அது நல்லாவே நடக்கும். ரொம்ப தூரம் நடந்து போய் மேயிற அளவுக்கு அது திறமை உண்டு. சரிங்களா? இது காமனாக வெள்ளாட்டுக்குடியான குணம். செம்மறி ஆடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் அப்படியே ஆப்போசிட்டானது. கீழே குனிஞ்ச மாதிரி தரையில் இருக்கிற புல் வகைகளை மேயக்கூடியது தான் நம்ம செம்மறி ஆடு. ஸோ தீவன முறையில் இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்குங்கிற வித்தியாசம். செம்மறி ஆடு கீழே இருக்கிற புல் வகையில் தான் மேயும். வெள்ளாடு உயரமான தாவரங்களை மேயறதுக்கான வழி செய்யும். அடுத்தது இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், பட்டி போடுறோம் இல்லைங்களா? அதாவது பறன் பட்டி இது நம்மளோட விருப்பம் தான். வெள்ளாடு செம்மறி ஆடு ரெண்டுமே அது தங்குற இடம் ரெண்டும் ஒன்று தான். வெயில், மழை, குளிர் இதுக்கு பாதுகாப்பான ஒரு தங்கறதுக்கான ஒரு இடம் இருந்தால் போதும். மற்றபடிக்கு ரெண்டுக்குமே தனித்தனியாலாம் தேவையில்லை. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் கூட போதுமானது நமக்கு. எந்த வகை ஆடு தேர்வு பண்ணாலும் நாம் வளர்ப்பு நம்மளோட தீவன முறையில் தான் இருக்குது. தீவனம் என்ன பண்ண போகிறோம், நம்ம மேய்ச்சலில் கொண்டுகிட்டு போகிறோமா அல்லது ஒரே இடத்துல தங்க வச்சு தீவனம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத விஷயம். நாம் ரெண்டுமே நம்மளுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். மேய்ச்சல் முறை நம்மக்கிட்ட மேய்ச்சல் நிலம் இருக்குது, போய் வரத்துக்கு மேவு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை என்னால் அவ்வளோ பண்ண முடியாதுன்னா தோட்டத்தில் சூப்பர் நேப்பியர், இந்த மாதிரி மல்பெரி, அகத்தி, வேலி மசால் இந்த மாதிரி எல்லாம் வச்சு தீவனம் வச்சுக்கிட்டு கூடுதலாக கான்சன்ட்ரேஷன் ஃபீடு வாங்கி தீவன மூட்டைகள் வாங்கி போட்டுக்கிட்டு நாம் வளர்த்தலாம். ஸோ நம்ம எவ்வளோ தீவனம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் ஆடு வளரும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், தீவனத்துக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். கூடவே சப்ளிமெண்ட்ரிஸ் கொடுக்கலாம். அடுத்தது நம்ம பூச்சி மருந்து, டிவார்மிங், லிவர் டானிக் இதெல்லாமே சைட் பை சைட் கொடுத்துட்டே வந்தோம்னா ஆடு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ பண்ணை முறையில் வளர்க்குறதுக்கும் இந்த மேய்ச்சல் முறை வளர்க்குறதுக்கும் 2 ஆடுமே சிறந்தது தான். வெள்ளாடாக இருந்தாலும் சரி, செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி. ஆனால் தீவன முறைகள் மாறுபடும். இப்போ செம்மறி ஆடு பார்த்திங்கன்னா புல் வகைகள் அதிகமாக எடுத்துக்கும். இந்த தலைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கும். அதே வெள்ளாடு என்ன பண்ணுது, தலை வகைகளை நல்லா விரும்பி சாப்பிடும். அகத்தி, மல்பெரி இந்த மாதிரி. இது நாம் நம்ம அதுக்கு தகுந்த தீவனம் வச்சுக்கணும். இப்போ நம்ம செம்மறி ஆடு மேய்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த தீவனம் வச்சுக்கணும். வெள்ளாடு மேய்க்க போகிறோன்னா அந்த மாதிரி தீவனம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை. நோய் மேலாண்மை அப்படிங்கிறதுல நம்ம முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, செம்மறி ஆடு கொஞ்சம் நோய் தாங்கி வருது. நான் வளர்த்த என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, நோய் கொஞ்சம் சமாளிக்கிறது அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா நமக்கு செம்மறி ஆடு தான். வெள்ளாடு எளிதாகவே ஒரு குட்டிக்கு வந்தால் உடனே இன்னொரு குட்டிக்கு ஈஸியாக பரவிடுது. செம்மறி ஆடு கொஞ்சம் நோய் தாங்குது. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை கொஞ்சம் செம்மறி ஆட்டை விட வெள்ளாடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதாவது தீவன முறையும் சரி, நோய் மேலாண்மையும் சரி, செம்மறி ஆடு கொஞ்சம் அமைதியான முறையில் மேய்ஞ்சிக்கும்.
வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமானது. ஆக்ரோஷமான நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இல்லை, ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடியது தான் வெள்ளாடு. ஸோ இந்த 2 வகையும் பார்த்துக்கிட்டோம்னாவே நம்ம எந்த ஆடு வளர்க்கலாம் அப்படிங்கிறத தேர்வு பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டாப்பிக்கே இதுதான், ஆடு வளர்க்குறதில் வெள்ளாடு வளர்க்குறதா செம்மறி ஆடு வளர்க்குறதா அப்படின்ட்டு. முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பண்ணை அமைப்பு, அது பரணாக இருந்தாலும் சரி செட்டாக இருந்தாலும் சரி குட்டிக்கு தேவையான மாதிரி போட்டுக்கணும். ரெண்டாவது மேய்ச்சல் நிலம். மேய்ச்சல் நிலம் நீங்கள் எங்கே மேய்க்க போகிறீங்க, வெளியில் விட்டு மேய்க்க போகிறீங்களா இல்லது பண்ணையிலேயே அடைச்சி வச்சு மேய்க்க போகிறீங்களா, இது வந்து உங்களுடைய ஒரு முக்கியமான தேர்வு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை, மருத்துவ முறை இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து வெள்ளாடு விட கம்பேர் பண்ணும்போது செம்மறி ஆடு வந்து கொஞ்சம் நோய் மேலாண்மையில் கொஞ்சம் சமாளிக்குது. எல்லாருக்குமே நோய் வருது, பட் செம்மறி ஆடு சமாளிக்குதுங்கிறது என்னோடய கருத்து. நான் அனுபவம் கொஞ்சம் 2-3 பேட்ச் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச தகவல் சொல்கிறோம். நிறைய உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. எங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குமோ அந்த ஃபீட் வச்சு நான் நிறைய சொல்கிறேன். ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொழில் நம்ம பெருமை. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.